இறைசக்தியின் அருளாலும் குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆன்ம ஆனந்தம். இன்றைய வகுப்பிற்குள் செல்வோம். கவலை என்றால் என்ன? ஆழ்ந்து உங்களை நீங்களே கேளுங்க. கவலைனா என்னன்னு. நீங்க சொல்றது எல்லாமே கவலைக்கான காரணங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி இது நடக்கல, அது கவலைக்கான காரணம். நீங்க சொல்ற ஒவ்வொன்றுமே காரணங்களைத்தான் தேடி தேடி நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாக்டா கவலைனா என்ன அப்படின்னு நீங்க உள்முகமாக திரும்பி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கண்ணை மூடி கவலைனா என்ன, அது எங்க இந்த உடம்போட பகுதியில எங்க அந்த எண்ணம் உட்கார்ந்து இருக்குது, அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நாம சொல்றது எல்லாமே காரணமாகத்தான் இருக்கும். என் கணவர் நான் நினைச்ச மாதிரி இல்லை, என் கணவர் நான் நினைச்ச மாதிரி இல்லைங்கிறது ஒரு காரணம். என் குழந்தை என் பேச்ச கேட்கல, நான் அதனால கவலைப்படுறேன். இது எல்லாமே காரணம் காரணம் காரணம். எக்ஸாக்டா கவலைக்குள்ளார போய் நீங்க உட்காரணும். அந்த கவலை என்றால் என்ன தெரியுமா? ஆழ்ந்து நிமிர்ந்து அமர்ந்து உள்வாங்குங்க. இந்த காலை பொழுது இந்த 5 to 6 நீங்க கேட்கறது ஆழமான சத்தியங்களை கேட்கறீங்க. உண்மை வேறு, நிஜம் வேறு, உயர்ந்த சத்தியம் வேறு. அந்த உயர்ந்த சத்தியத்தை நிமிர்ந்து அமர்ந்து கேட்கும் பொழுது ஒரு முறை நீங்கள் உள்வாங்கி விட்டால் அது உங்களை அறியாமலேயே அது ஆழமா பதிஞ்சு தன்னிச்சையாக வேலை செய்ய ஆரம்பிச்சு விடும். தேவைப்படும் பொழுதெல்லாம் அது விழித்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த காலை நேரத்தோட சிறப்பு. எக்ஸாக்டா கவலை அப்படின்னா சதா உள்ளுக்குள்ளே நாம் பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் தான் கவலை. உள் பேச்சு தான் கவலை. உதடு மூடி இருந்தாலும் நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க உள்ளுக்குள்ளார, அந்த பேச்சு தான் கவலை. அந்த பேச்சு எங்க இருக்குது? நம்ம உடம்பின் பகுதியில, இந்த உடலின் பாகத்துல அந்த கவலை எங்க இருக்கு? வயிற்று பகுதியில இருக்கு. நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், அடிச்சா கூட வலி என்னால தாங்க முடியும், இந்த வார்த்தைகளை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்னா அந்த ஜீரணம் ஆகக்கூடிய பகுதி எங்கன்னா வயிற்று பகுதி. இந்த வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி உங்களுக்கு மலர்ந்து இருக்கணும். மலர்ந்து இருந்தா உங்களோட வார்த்தைகள், நீங்க உதிக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு மந்திரங்களாக மாறும். அந்த வயிற்று பகுதி கனமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கவலைங்கிற ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கவலை அப்படின்னா என்ன? உள் பேச்சு தான் கவலை. சதா உள்ள பேசுறதுக்கு பேரு மமகாரம்னு பேரு. இந்த மமகாரம் உள்ளே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மை நாமே குறைச்சுதான் எடை போடுவோம். அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்குவோம். என்னால முடியாது, நான் எங்க செய்ய போறேன், நான் செய்யற காரியம் நடக்காது, நான் எடுத்து வச்சேன்னா எனக்கு ராசி இல்லை, இப்படின்னு உள்ள ஒரு பேச்சு பேசுறோம் பாத்தீங்களா? எக்ஸாக்டா உள் பேச்சு தான் கவலை. இந்த உள் பேச்சை நீங்க குறைக்கணும். இந்த உள் பேச்சை குறைக்கணும்னா நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். வயிற்று பகுதிகளை பாசிட்டிவான விஷயங்களை நீங்க உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம மைண்ட் செட்டப், நம்மளோட மன அமைப்பு, நம்மளோட பிரெயினோட அமைப்பு நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்னா, சதா எதையாவது ஒண்ண இறந்த காலத்தை நினைச்சு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்குதுன்னு ஒரு பழக்கத்துக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அப்படிதான் நம்ம பழகி இருக்கிறோம். நீங்க நல்லா சிரிச்சு நல்ல ஆனந்தமா சந்தோஷமா நீங்க கொண்டாட்டமா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏய் ரொம்ப சிரிக்காத, ரொம்ப சந்தோஷமா இருக்காத, ஏன்
ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாது? நீ ரொம்ப சிரிச்சினா பின்னாடியே உனக்கு ஒரு துக்கம் வரும் அப்படின்னு நம்மள வந்து ஏதோ ஒன்ன பறிகொடுத்த மாதிரி, ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி நம்மள வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நல்ல ஜாலியா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு நீங்க இருந்து பாருங்க. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு பொறுப்பே இல்லையா? இவ்வளவு ஜாலியா இருக்க. அப்ப இந்த உலகம் உங்களை ஜாலியா இருக்கணும்னா விடாது. ஜாலியா இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. நீங்க சோகமா, வருத்தமா, கவலையா இருந்தீங்கன்னா இப்பதான் டியூனா கரெக்டா இருக்கிற. உங்களை நல்லா நோண்டி விட்டுட்டே இருப்பாங்க. உங்களை சந்தோஷமா இருக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. எதையோ ஒரு 4 வார்த்தைகளை போட்டு உங்களை அதையே சதா யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நாமளும் பழகி இருக்கிறோம். நீங்க யாராவது ஒரு வார்த்தை உங்களை சொல்லி திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சனத்துல அந்த பிரசன்ஸ்ல அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இத இத நீங்க வந்து உள்ள எடுத்துட்டு போய் வயிற்று பகுதியில சேகரிச்சு அந்த வார்த்தைய நீங்க திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் கவலையா மாறுது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய மன அழுத்தம், டிப்ரஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த அதுக்கு என்ன செய்யறது? இப்போ உதாரணம் சொல்லி சொன்னாதானே புரியும் உங்களுக்கு. இப்போ என்ன வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அறிவு இருக்கா, எரும மாடு மாதிரி இருக்கீங்க, அறிவு இருக்கா, இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இது அவருடைய வார்த்தை. அவருடைய வயிற்று பகுதியில இருந்து அவருடைய மணிப்பூரக சக்கரத்துல இருந்து உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா, எரும மாடு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அவர் எந்த உறவா வேணா இருக்கட்டுமே, யாரா வேணா இருக்கட்டும். இப்போ அந்த அவரோட வார்த்தை அது கரெக்டா. இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன். எடுத்து வயிற்று பகுதி, ஜீரண பகுதி அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். சேர்த்திட்டு அவர் ஒரு முறை சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன், என்ன அவர் எப்படி எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கலாம். என் உதடு மூடிதான் இருக்கு. வார்த்தைகள் நான் வெளியே விடவே இல்லை. நான் உள்ளுக்குள்ளாரே என்ன பேசுறேன், எப்படி என்ன அறிவு இருக்கான்னு அவர் கேட்கலாம். என்ன எரும மாடுன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு முதல்ல அறிவு இருக்கா? நான் என்ன எரும மாடா? இப்படியே திரும்ப திரும்ப எங்க சாப்பிட்டாலும் சரி, ஏதோ வேலை பார்த்தாலும் சரி, குளிக்கும் போதும் சரி, டிராவல் பண்ணும்போதும் சரி, அதையே திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உள்ளுக்குள்ளாரே பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் எப்படி என்ன கேட்கலாம், எரும மாடுன்னு சொல்லிட்டாரு, எரும மாடா நான் என்ன எரும மாடா அப்படின்னு கொந்தளிக்கிறேன் பாத்தீங்களா? இதுதான் கவலை. இப்ப நான் வந்து எரும மாடா? இல்ல தானே. இல்ல எனக்கு அறிவு இருக்கான்னு அவரு கேக்குறாருன்னா, அப்போ அவருக்கு நான் ப்ரூவ் பண்ணணுமா? அத நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் என்ன வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? தேவையில்லைல. நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். நம்ம எரும மாடு கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த எரும மாடுங்கிற வார்த்தைய உள்ள போட்டு 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 எரும மாடு மாதிரியே ஆகிற வரைக்கும் விடுறது இல்ல. அவங்க ஜெயிச்சவங்க ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அன்னைத்த கோல் ஓகே ஆயிடுச்சு. போட்டோமா 2 வார்த்தைய, டிப்ரெஷன்ல போட்டோமா, ஹாப்பி. நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்களான்னு கவனிப்பாங்க. அப்ப நீங்களும் டிப்ரெஷன்ல இருப்பீங்களா? உங்களுக்கு சாப்பாடு இறங்காதா? அடுத்த வேலை நீங்க நிம்மதியா செய்ய முடியாதா? இந்த வார்த்தையவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா என்ன செய்வோம், அவரு எரும மாடுன்னு சொன்னா திருப்பி என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆமா நான் எரும மாடு, நீ பண்ணி, நீ நாய், உனக்கு அறிவு இருக்கா, உங்க அம்மாவுக்கு அறிவு இருக்கா, உங்க பரம்பரைக்கே அறிவு இருக்கா அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பிப்போம். 2 பேர் மணிப்பூரகமும் அவுட். இது மணிப்பூரக சக்தி மையம்னு பேரு. வார்த்தைகளை சேகரிக்கிற இடம் வந்து வயிற்று பகுதி. அதுக்கு பேர் என்ன, மணிப்பூரகம். மணிப்பூரகம்னா இப்ப வயிற்று பகுதினா உங்களுக்கு என்ன தெரியும், தொப்புள் பகுதி, உள்ள குடல் இருக்குது, கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு, இப்படித்தானே படிச்சிருக்கோம். ஆனா சித்தர்களும் ஞானிகளும் சக்தி மையமாகத்தான் பாக்குறாங்க நம்ம உடம்ப. பிரிச்சு பிரிச்சு அழகா எழுதி வச்சிருக்காங்க.
படிக்க தவறி இருக்கிறோமே. இத மட்டும் படிச்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய வாழ்வின் பொக்கிஷம். அது பொக்கிஷங்க. அது புதையல். அது ஒரு அற்புதம். இத படிக்க தவறிட்டு இருக்கிறோமே. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கிறது. இன்னொருத்தர் நல்லா இருக்கலாம், ஜாலியா ஆனந்தமா இந்த வாழ்க்கையை கொண்டாடலாம். ஆனா தெரியாம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. வள்ளலார் மாதிரிதான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யாரோ ஒருத்தங்க பாதிக்கிறாங்கன்னு நினைச்சு நம்ம பாதிக்கிறது தான் உண்மையான அதாவது அதுதான் கருணை, அதுதான் இரக்கம்ங்க. எனக்கு அப்படிதான் தோணும். யாராவது கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்கன்னா அந்த நுட்பம் தெரியல. நம்ம முன்னோர்கள், நம்ம ஞானிகள், நம்ம சித்தர்கள், நம்ம யோகிகள் அப்படியே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு அந்த சக்தி மையத்தோட கலந்து அத அத எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. அத கத்துக்கணும் நம்ம. அப்ப அந்த மணிப்பூரகம்ங்கிறது என்னன்னா, அது நான் மெக்கானிக்கல் பார்ட் உள்ளுக்குள்ள இருக்குது நமக்கு. அது சூட்சமமான ஒரு அறிவு. அந்த சூட்சமமான அறிவுக்குள்ளார நீங்க தொப்புக்கடின்னு போய் உளுந்துறணும். அதுக்குள்ளார இருந்து நீங்க வேலை பார்க்கணும். அந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்டுங்கிறது தான் சக்தி மையங்கள். அதுலதான் இப்ப நம்ம இந்த கவலைய மட்டும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது அந்த அந்த எனர்ஜி சென்டர் பேரு தான் மணிப்பூரகம்னு பேர் வச்சிருக்காங்க. அது இருக்கிற இடம் தான் தொப்புள் பகுதி, வயிற்று பகுதி. அப்போ அதுல சேகரிச்சு சேகரிச்சு திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது சோக கீதம் வயலின், சோக வயலின் டொயின் 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 இப்படியே கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? காது நீங்க பேசுற வார்த்தைய மட்டும் கேட்கல, நீங்க உள்ள பேசுறதையும் அது கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, உங்க உடல் சார்ந்த நோய்களும் வருவதற்கு காரணமும் அதுதான். வெளி உலகம் சார்ந்த சக்தி மையங்களை நீங்க தடை பண்ணிடுறீங்க. அது தடையாயிடுது. இப்போ ஒரு டவர் இருக்கு, செல்போன் டவர் இருக்கு. நீங்களும் அந்த டவரும் ரீச்சபிள்ல இருந்தா தானே 10 நம்பருக்கு உங்க 10 நம்பரை தட்டுனா நீங்க பேசுனா வாய்ஸ் கிளியரா கேட்கும். அப்போ ஒரு எனர்ஜி சென்டர் நல்லா பொழிஞ்சுகிட்டு இருக்கு. நீங்க சக்தி மையத்துல இந்த மாதிரி லேயர்ஸ் நிறைய வார்த்தைகளை உள்பேச்சு, அந்த உள்பேச்ச போட்டு போட்டு அந்த லேயர்ல நீங்க அடைச்சு அடைச்சு வச்சிட்டீங்கன்னா இறைவனுடைய குரல், அந்த சக்தி உங்களுக்கு கேட்காது. நீங்க நாட் ரீச்சபிள்ல இருப்பீங்க. அவரு ரீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்ககிட்ட போன் இருக்கு, 10 நம்பர் உள்ள எண் இருக்கு, உங்ககிட்ட சிம் கார்டு இருக்கு, சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஆனா டவரு அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த அதிர்வு அலைகள் கரெக்டா இல்ல. அப்ப கரெக்டா இல்லைன்னா உங்கள் மீது ஆசீர்வாதம் பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா கேட்கலையே, விட்டு விட்டு கேக்குதே, ஒரே இறைச்சலா இருக்கே, கிளியரா இல்ல. அப்ப கிளியரா இல்லைன்னா நம்ம என்னங்க செய்யணும்? ரீச்சபிள் ஏரியாவுக்கு வரணும் தானே. கேக்கல கேக்கல, விட்டு விட்டு கேக்குது அப்படி சொல்றோம் இல்ல, காரணம் அதேதான். இறை சக்திக்கு பாகுபாடு தெரியாது. இறை சக்தி கருணையானவர்கள். இறை சக்தி ரொம்ப 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 கருணை வாய்ந்தது. கருணை வாய்ந்ததா இருக்கிறதுனால தானே பிரம்மாண்டத்தை எல்லாம் அவர்கள் இயக்குகிறார்கள். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாளையில இருந்து சூரியனை வர வைக்க முடியுமா? கரெக்ட் டைமுக்கு வர வைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. இந்த பூமி சுத்துது. இந்த சுத்துகின்ற பூமியை நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி உட்கார்ந்து வேலை பார்த்து இந்த டிகிரியில இந்த ஸ்பீடுல சுத்த வைக்க முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? இப்ப எவ்வளவு கருணை வாய்ந்தது இந்த இயற்கை. எல்லாம் பாருங்க, அதது வேலைய அதது செய்யுது. கரெக்டா? அதது வேலைய அதது செய்துகிட்டு இருக்கு. ஒரே அலைவரிசையில ஒரே நேர்கோட்டுல பர்ஃபெக்டா டிசைன் ஆகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.
நாம அனுபவிக்க தெரியாம யாரோ ஒருத்தங்க ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்கங்கிறத தூக்கி உள்ள போட்டு வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கீறல் உழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லி சொல்லி அதுவே அவங்க வார்த்தைகளுக்கு எதுக்கு வேல்யூ? ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒண்ணு, எதை வேல்யூ பண்ணணும், எதை வேல்யூ பண்ணக்கூடாது. ரெண்டு இருக்கு. உங்களுடைய சக்தி மையங்கள் விழிப்படையக்கூடிய உங்க எனர்ஜி பீக்ல, உச்சத்துல, உயர்ந்ததுல போறதுக்கான வார்த்தைகளை மணிப்பூரகத்துல சேர்த்தலாம். அதை சேர்த்தலாம். ஒரு கருத்துக்கள், ஒரு அனுபூதி, ஞானம், தெளிவு, அதெல்லாம் நீங்க சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு சக்தி ஓட்டம் அப்படி பொங்கும். அப்படியே மலர்வீங்க. உள்ளுக்குள்ளார உங்களுக்கே தெரியும். இப்ப அது மலர்றதுன்னா எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பார்த்து, திடீர்னு நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டு இருக்கிறீங்க, அந்த அந்த நபர் உங்களை ஏத்த மாதிரி வராரு. அப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? திடீர்னு ஒரு ஒரு அன்புக்குரியவர்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க. எவ்வளவு ஆவலா, எப்படி காத்திருப்பா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் உடல் முழுவதும் ஒரு ஒரு இன்பமா, ஒரு ஊற்று மாதிரி ஒரு பொங்கும் தெரியுமா? அதை அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே. அந்த மாதிரி உங்க சக்தி இதெல்லாம் உங்களை பொங்க வைக்குது. அந்த வார்த்தைகளை அந்த மணிப்பூரகத்துல நீங்க சேகரிக்கணும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்க. இத பிராக்டிஸ் பண்ண பண்ண வயிற்று பகுதி பாத்தீங்கன்னா, மணிப்பூரகம்னா என்ன தெரியுமா? அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? மணிப்பூர் அகம். அகம்னா இருக்கும் இடம். அகம்னா இல்லம்னு சொல்லலாம், இருக்கிற இடம். மணிப்பூரகம்னா மதிப்பு மிகுந்த, விலை உயர்ந்த, பெருமைக்குரிய அப்படின்னு பொருள். மணிப்பூரகம் அதாவது மதிப்பு மிகுந்த, விலை உயர்ந்த பொருட்களை வைக்கும் பெட்டகம். அதுக்குள்ள வைக்கணும். இப்ப நீங்க ஒரு வைரம் உங்க கையில இருக்கு, ஒரு வைடூரியம் இருக்கு, ஒரு தங்கம் இருக்கு, இதெல்லாம் மதிப்பு மிகுந்தது. அதெல்லாம் நீங்க கொண்டு போய் சாக்கடையில வைப்பீங்களா? பாத்ரூம்ல வைப்பீங்களா? ஒரு பெட்டகத்துல போட்டு டாய்லெட்ல கொண்டு போய் வைப்பீங்களா? ஒரு டைமண்ட போய் டாய்லெட்ல வைப்போமா? அது விலை மதிப்பு மிகுந்தது. எங்க வைப்பீங்க? பத்திரமா பீரோல, ஒரு லாக்கர்ல, ஒரு பெட்டகத்துல. ஏன்னா வேல்யூ அப்படித்தானே வைப்பீங்க. அதே போலதான் வார்த்தைகள். மதிப்பு மிகுந்த வார்த்தைகள் வைடூரிய மாதிரி, வைரம் மாதிரி. அதைத்தான் வயிற்று பகுதியில வைக்கணும். அதுதான் மணிப்பூரகம். அப்படி வைக்க வைக்க என்ன ஆகணும்னா, அந்த மணிப்பூரகம் தொப்புள் பகுதி, வயிற்று பகுதி மலர்ந்து இருக்கும். இந்த மோசமான இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, இப்படி என்ன எப்படி சொல்லலான்னு சதா உள்ள நீங்க நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மோசமான வார்த்தைகள் நாத்தம் அடிக்கும். அது அது வயிற்று பகுதியை பாதிச்சிடும். செப்டிக் டேங்க் மாதிரிங்க. ஒரு செப்டிக் டேங்க் எப்படி இருக்கும்? அது வேஸ்ட். அதுல மலம், சிறுநீர் இதெல்லாம் உள்ள இருக்கும். செப்டிக் டேங்க் அது கழிவு பொருள். உங்க வயிற்று பகுதி செப்டிக் டேங்கா நான் கேட்கிறேன்? அது செப்டிக் டேங்கா வயிற்று பகுதி? அதை எப்படி தூய்மையா பார்த்துக்கணும்? நீங்க வயிற்று பகுதியை தூய்மையா பார்த்துக்கிட்டீங்கன்னா கவலைங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. இல்லாத ஒண்ண இழுத்து இழுத்து போட்டுக்கிறோம். அதை இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா தான் நாம நிம்மதி. ஏதோ நம்மனாலதான் நடக்குது, நாம மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி இயங்குறோம். அது இயங்குறதுனாலதான் எல்லாரோட வார்த்தைகளையும் தூக்கி சுமக்கிறோம். நீங்க அங்கங்க இந்த பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி, ஒரு குச்சிய உடைச்சு போடுற மாதிரி அவர்கள் கொடுத்த வார்த்தைகளை, ஒரு டெக்னிக் என்ன, வார்த்தைகளை உடைத்து போடுதல். வார்த்தைகளை உடைச்சு போட்டுருங்க.
இமேஜுக்குள்ள கொண்டு போய் லோடு சேர்த்தாதீங்க. இப்ப மை எருமைனா எழுத்து வராது. என்ன வரும்? இமேஜ்ல விசுவலேஷன்ல என்ன வரும்? எரும மாடுங்கிற அந்த உருவம் வரும். அதை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு விசுவலேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மந்த புத்தி ஆயுது. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்ல, ஆனா நீங்க உருவகப்படுத்துறீங்க. அப்ப என்ன ஆகும்? எரும மாடு மாதிரியே ஆயிருவோம். குழந்தைங்களை திட்டும் போது பாருங்க, நீங்க பேரண்ட் எல்லாம் குழந்தைங்களை எப்படி திட்டுறீங்க? என்ன வார்த்தை சொல்லி திட்டுறீங்க? அறிவு இருக்கா? என் மந்தி, உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? என்னென்னமோ வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை திட்டுறீங்க. என்ன ஆகும்னா அவன் அந்த வார்த்தையை மணிப்பூரகத்துல சேர்த்திக்கிட்டே போய் அவன் அப்படியே ஆயிருவான். அது மாதிரியே டிசைன் ஆயிருவான். எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூரை. அதாவது பழங்கள் இருக்கும் பொழுது காயை சாப்பிடுவோமா? நீங்க சொல்லுங்க. நல்ல நல்ல பழங்கள் இருக்கும்போது நீங்க அதை காத்திருக்கணும் இல்ல, கனியாகும் வரைக்கும். அது போலத்தான் நல்ல வார்த்தைகள், எத்தனை சொற்கள் இருக்கு தமிழ்ல. இனிமேல் உங்களுடைய மணிப்பூரகத்திலிருந்து, உங்கள் வயிற்று பகுதியிலிருந்து, நம்ம வார்த்தை காத்து பிராணன் உள்ள போய் மணிப்பூரகத்தில இருந்துதான் சொல்லட்டி திரும்ப நாபிக் கமலத்தின் மூலமாக வார்த்தையாக வெளியே வருது. நம்ம ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவத்தை கொடுத்து ஏன் ஒரு விழாவாக ஒரு தெய்வங்களை வைத்து வழிபடுகிறோம்? அத படிக்கணுங்கிறதுக்காக, அது பாடமாக மாறணுங்கிறதுக்காக. நாக்குல சரஸ்வதி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப நாக்குல சரஸ்வதி இருந்தா அப்படி மோசமான வார்த்தைகள் வருமா? யோசிச்சுதானே பேசுவோம். அப்ப அந்த மோசமான வார்த்தைகள் மணிப்பூரகத்துல இருந்து தான் வருது. நீங்க சேகரிக்கிறது தான் வரும். இப்ப நீங்க ஒரு படத்துல ஜோக்ல சொல்லுவாங்கல்ல, காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் தான் வரும், உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு கேட்பாருல்ல. என்ன சாப்பிட்டோமோ அதானே வரும். அப்ப வாந்தி எடுக்கிற வார்த்தைகளை வாந்தி எடுக்கிறோம். அந்த வார்த்தைகளை வாந்தி எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன உள்ள வச்சிருக்கிறீங்களோ அதுதான் வெளியே வரும். என்ன உள்ள வைக்கணும் அதைத்தான் வைக்கணும். இன்னைக்கு தீர்மானமா ஒரு முடிவு எடுங்க. நான் வார்த்தைகளை பேசும் பொழுதே இந்த வார்த்தைகளை நான் வெளியே விடலாமா? விழிப்போட பேசுங்க. தியானம் ஞானம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? விழிப்பு நிலைதான். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனித்து விழிப்பு நிலையோடு பேசுவதுதான் தியானம். நீங்க ஒரு மூலையில உட்காந்துட்டு அப்படியே சின்முத்திரையில வச்சு மூச்சையெல்லாம் இழுத்து விட்டுட்டு யோகா பண்ணி பயிற்சி பண்ணிட்டு அப்படியே 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சுட்டு ஏய் என்னாச்சு, காஃபி ரெடி ஆயிடுச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, சனியனே அப்படின்னு சொன்னா அந்த தியானம் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எப்படி வருது பாருங்க வார்த்தை. டென்ஷன் ஆகிறது, எரிச்சல் ஆகிறது, கத்துறது. உங்க மணிப்புரகமும் அவுட்டு. இந்த பேசுறாங்கல்ல அத வாங்கி சேகரிக்கிறீங்களா? சேகரிக்கிற மணிப்புரகமும் அவுட். அங்க ஒரு சக்தி பொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி தெரியாம இந்த லைஃப நம்ம எடுத்துட்டு போறோம். 7 சக்தி மையம் உடம்புல 7 பார்ட்டா இருக்குது. இன்னைக்கு நாம பாக்குற பார்ட்டு வயிற்று பகுதி. ஒரு ஒளி பந்து சூரியன் மாதிரி ஒரு ஒளி பந்து. நீங்க பாவனை பண்ணி பாருங்க. வயிற்று பகுதி முழுவதும் அந்த ஒளி பந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிச்சயமா சுத்திக்கிட்டு இருக்கு. இத பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ஞான பரம்பரை, நம்மளுடைய குருமார்கள், குரு பரம்பரை கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் எல்லாத்துக்குமே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிற்குமே ஆதாரம், நிரூபணம் கேக்குது. சில விஷயங்களை நிரூபணமாக ஆதாரமாக கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். எந்த நிரூபணத்திற்கும் எந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் அடங்காம இருக்கிறதுக்கு பெயர்தான் இறைவன், இயற்கை. அந்த இயற்கையும் இறைவனும்
அந்த கண்டுபிடிப்புக்குள்ள வந்து அடங்கிருச்சுன்னா அந்த கண்டுபிடிப்பு இறைவனை விட பெருசாயிரும். இறைவன் தான் பெருசு. அது அது அடங்காது. அது எந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்குள்ளாரையும் அடங்காத பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். ஆனால் ஒரு துளி அனுபவிக்க முடியும். அந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுபவித்ததை இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ், இப்ப நம்ம உடம்பு வந்து படம் பிடிச்சா நான் என்ன கலர் சாரி போட்டிருக்கேன், என்ன நகை போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கிறது எல்லாமே புகைப்படத்துல வந்துரும். படம் பிடிச்சா தெரிஞ்சிடும். எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா எலும்பு நரம்பு தெரிஞ்சிடும். கிரில்லியன் போட்டோகிராபில போட்டோ பிடிச்சீங்கன்னா சக்தி மையத்தை இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் சொன்னத, ஆமா சக்தி மையம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பல விதமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த கிரில்லியன் போட்டோகிராபி மூலமாக ஏற்றுக்கொண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த விதமான சாதனமும் இல்லாமல், எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் கண்களை மூடி மணிப்பூரகம் சக்தி இருக்கு உனக்கு, மணிப்பூரகத்துல நீ வந்து அது ஒரு பெட்டகம், அதுல நல்ல வார்த்தைகளை தான் நீ சேகரிக்க வேண்டும், அங்க ஒரு ஒளி பந்து இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சக்தி எதனால் பாதிக்கிறது? மணிப்பூரகம் எதனால் பாதிக்கிறது? மோசமான எதிர்மறையான எண்ணங்களினால் பாதிக்கிறது. மோசமான எதிர்மறையான எண்ணங்களை பேசுவதனால் பாதிக்கிறது. தெரியாத வரைக்கும் பேசிட்டோம், தெரியாத வரைக்கும் சேகரிச்சிட்டோம். தெரிஞ்சே சேகரிச்சா அதுக்கு பேரு தவறா குற்றமா? தெரியாம செஞ்சா தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. செய்த தவறு மன்னிக்கப்படலாம், திருந்திக்கிட்டா. தெரிஞ்சே செய்தா, இப்ப இன்னைக்கு நீங்க வகுப்பு கேட்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வயிற்றுப்பகுதி மணிப்பூரகம், அந்த வயிற்று பகுதியில நல்ல நல்ல வார்த்தைகளை சேகரிக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். சேகரிக்கிற மோசமான வார்த்தை தான் கவலை. அது சதா ஓட்டிக்கிட்டு இருந்தா கவலை, கவலை துக்கமாகும், துக்கம் கட்டியா மாறும். அப்ப நல்ல வார்த்தையை சேகரித்தா மணிப்பூரகம் சரஸ்வதி இருக்கிற இடம், நாபிக் கமலம், நாக்குல வர வார்த்தைகள் சக்தியாக மாறும், பலிதம் நடக்கும். உங்களுக்கு நீங்களே உங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பலிதம் ஆகும். உங்களோட வார்த்தைகள் வாக்கு சக்தியாக மாறும். அப்போ உள் பேச்சை குறைக்க வேண்டும். அப்படி வார்த்தை வந்தா உடைச்சு போட்டோம் வார்த்தை, அது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக், யாராவது உங்க மேல வார்த்தைகளை விசறாங்க. இந்த உலகம் வார்த்தைகளை வீசிக்கொண்டே இருக்கும், தூற்றிக்கொண்டே இருக்கும். எந்த சத்தியத்திற்கும் இங்கே வேல்யூ இல்லை. அப்படித்தான் டிசைன் ஆயிருக்கு. நீங்க எதை செய்தாலும் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு விமர்சனங்கள், அவதூறுகள் உங்க மீது வந்து கொண்டுதான் இருக்கும். அது வந்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? ஸ்பாஞ்ச தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சுக்கும். மறுபடியும் பிழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணிய வெளியாகும். சில இடத்துல நீங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். இப்ப இந்த வகுப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கி ஈர்த்துக்கணும். தேவைப்படும் போது நீங்க புழிஞ்சிங்கன்னா அது வெளியே வரும். இது நல்ல வார்த்தைகள். சில இடத்துல தண்ணிக்குள்ளார ஒரு ஒரு இரும்பு துண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அது தண்ணியை இழுக்காது. எடுத்தீங்கன்னா தண்ணியும் இருக்காது. தன் தன்மையில அது அப்படியே இருக்கும். சில வார்த்தைகளை நீங்க செவுரு மாதிரி இருந்துக்கணும். இப்ப இந்த செவுத்துல பந்து அடிச்சா அப்படியே பந்து வாங்கிக்காது, சுவர் வந்து வாங்கிக்காது, பந்த வெளியாக்கிடும். சில வார்த்தைகளை நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க. வயிற்றுல சேகரிக்காதீங்க. வயிற்று பகுதி சேகரித்தீங்கன்னா
உங்கள் எதிர்காலம். எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர். நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரசன்ட். இறந்த காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, பாஸ்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு சங்கிலி தொடர் போல நீங்கள் வயிற்று பகுதியில சேகரிக்கிறது தான் டிராவல் ஆகுது. இப்ப இறந்த காலத்துல என்ன ஒருத்தர் எருமைன்னு சொல்லி திட்டாரு. திட்டி முடிச்சுட்டா அது இறந்த காலம் தானே. நான் பிரசன்ஸ்ல தான் அதை கேட்கிறேன். இப்ப அவரு திட்டும் போது நான் கேட்கும் காலம் எது? இப்ப என்ன ஒருத்தர் எருமை இப்ப சொல்றார். இப்ப இந்த நேரத்துக்கு சொல்றார் எருமை. பிரசன்ஸ் சொல்லி முடிச்சுட்டாரு. நான் கேட்டுட்டேன், பிரசன்ஸ்ல கேட்டேன். அடுத்த செகண்ட் அது என்ன காலம்? இறந்த காலம். கேட்டு முடிச்சாச்சு, இறந்த காலமா ஆயிடுச்சு. இப்போ இறந்த காலத்தை நான் பிரசன்ஸ்ல இன்னும் 1 மணி நேரம், அடுத்து வர 1 மணி நேரம் எதிர்காலம் தானே, அடுத்து வர 1 மணி நேரம், அடுத்து வர 1 மணி நேரம்லாம் எதிர்காலம் தானே. ஆனா இறந்த காலத்தில் எருமைன்னு நான் உதாரணத்துக்கு அதை சொல்றேன். எருமைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மணிப்பூரகத்துல நான் என்ன பண்றேன்னா, என்னோட பிரசன்ஸ்லயும் நான் அதை கொண்டுகிட்டே போறேன். அப்ப என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா, நான் எதை சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் எதை ஒரு சதா நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறனோ அதுவாகவே நான் மாறி அது எனக்கு கிடைக்க பெறுகிறது. ஆழ்ந்து உள்வாங்குங்க. உங்க எதிர்காலம், நீங்கள் எதிர்கொள்ற காலம் எல்லாமே பிரசன்ஸ்ல தான் நடக்குது. இப்ப நீங்க ஃபியூச்சர்னு நினைக்கிறீங்க இல்ல, அதை சந்திக்கிற காலம் என்ன காலம்? நிகழ்காலத்துல தானே எல்லாமே சந்திப்பீங்க. இப்ப நாளைக்கு காலையில 5 மணி இப்ப எதிர்காலம். ஆனா அதை சந்திக்கிற காலம் நிகழ்காலம். ஒவ்வொரு நிகழ்காலத்தையும் நாம இறந்த காலத்தோட கனெக்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலமும் இறந்த காலத்தோட கனெக்டிவிட்டியா தான் வரும். அதே சமயத்துல உங்கள் நிகழ்காலத்துல நீங்க பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல நின்னீங்கன்னா வரும் காலமும் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா எல்லா காலத்தையும் நீங்கள் சந்திக்கிற காலம் நிகழ்காலம். உங்களுக்கு இது ஆழமான சத்தியம். நல்லா தெளிவா உட்கார்ந்து கேட்டீங்கன்னா தான் புரியும். இப்ப இப்ப எனக்கு பாசிட்டிவா நான் நடக்கணும், நான் நேர்மறையா தான் நினைக்கிறேன், நான் நேர்மறையான வார்த்தைகளை பேசுறேன், நான் நேர்மறையான விஷயத்தை தான் உள்வாங்குறேன், என்னோட மூளையில பதிவுகள்ல நான் நேர்மறையா தான் வச்சிருக்கிறேன், அது ரிலேட்டடான புத்தகங்களை வாசிக்கிறேன், அது விஷயமான காட்சிகளை நான் பார்க்கிறேன், அது விஷயமான வார்த்தைகளை தான் நான் பேசுறேன், என் காதுலையும் நான் நேர்மறையானதைத்தான் கேட்கிறேன். இதெல்லாம் நான் பிரசன்ஸ்ல நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய நிகழ்காலத்துல நான் பிராக்டிஸ் பண்றேன். நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அப்படிங்கிறது எதிர்காலம். ஆனா அடுத்த வருஷம் இந்நேரம் நான் சந்திக்கிற காலம் அது நிகழ்காலம் தானே. விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப என்ன, நான் எதை ஆழமாக விதைச்சுக்கிட்டே வரணும், என்ன விதைய நான் விதைச்சுக்கிட்டே வரணும், அதைத்தானே நான் அறுவடை செய்வேன். நான் அறுவடை செய்யும் காலம் எனக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட எதிர்காலம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அறுவடை செய்யும் போது எனக்கு நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். அறுவடை செய்யற காலம் என்ன காலம்? நிகழ்காலம். நான் எதை விதைச்சிருக்கேன், என் நிகழ்காலத்தில் எதை விதைத்து கொண்டே வருகிறனோ நான் எதிர்காலத்தில் அதைத்தானே அறுப்பேன், அதுதானே எனக்கு கிடைக்கும். நான் மோசமான விதைகளை விதைச்சுட்டே வரேன். யார பத்தி மோசமா பேசுறேன், என்ன யாராவது மோசமா பேசினாலும் சேர்த்தி வச்சுக்கிறேன். எப்ப பாரு புலம்புறேன், எப்ப பாரு துக்கத்துல இருக்கிறேன், ஒரு மாதிரி அழுமூஞ்சியா இருக்கேன், ரொம்ப சோகமா இருக்கேன். என்னடா வாழ்க்கை, விரக்தி, வெறுமை, வெறுப்பு, சலிப்பு, பேசாம செத்து கூட போயிடலாமா, தாழ்வு மனப்பான்மை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது,
யார பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறேன், கோவம் கோவமா வருது, காது கொடுத்தே எதையும் கேட்க மாட்டேங்கிறேன், இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கேங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் என்னோட லைஃப்ல என்ன மாற்றம் நடக்கும்? நான் எங்க வளர்ந்திருப்பேன்? வளர்ச்சி இருக்குமா? நீ எதை நினைக்கிறாயோ அதனாவாய். எண்ணம் போல் வாழ்வு. நீங்க இப்ப இருக்கிற நிலை நாம விரும்பினதுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம விரும்பினது தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டியூன் ஆகி, கொஞ்சம் யூ டர்ன் எடுத்து, கொஞ்சம் டவரை சரி பண்ணி, முன்னெல்லாம் டிவி சரியா அப்படியே அலை அலையா வரும் தெரியுமா? டக்குன்னு மாடிப்படி போய் ஏறி அந்த ஆண்டனாவை திருப்பி திருப்பி இப்ப சரியா வந்துருச்சா, இப்ப வந்துருச்சா, சரியா இருக்கான்னு கேட்போம் தெரியுமா? அது கரெக்டான டியூன்ல வச்சா அது கரெக்டா அந்த அலை இல்லாம கேட்கும். அதே போலத்தான் மணிப்பூரகம், சக்தி மையம், அந்த எனர்ஜி சென்டர் நீங்க கரெக்டா வைக்கணும். கரெக்டா வச்சா ஆண்டனா கரெக்டா இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, கரெக்டா இருக்கு. நீங்க அந்த அலைவரிசையில அலைனாய் நின்றுவீங்க. நம்ம அப்படி பழக்கப்படல. ரொம்ப எப்படி தெரியுமா பழக்கப்பட்டு இருக்கோம்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 3 மீனவ பெண்கள், அவங்க தொழில் என்னன்னா மீன் பிடிச்சு விக்கிறது. கருவாடு, மீன் இதெல்லாம் விற்கக்கூடிய மீனவ பெண்கள் 3 பேரு வந்து கடல் மீன் பிடித்து அந்த கரையோரத்துல கூறு கட்டி வித்து அந்த காசை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு, மாலை பொழுதுல இரவு ஆயிடுச்சு. அவங்களுக்கு பஸ் விட்டுட்டாங்க, இப்போ போக முடியாது. ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த அம்மா கதவை திறந்து என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க தாமதம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இரவு உங்க வீட்டுல தூங்கிக்கிறோம், படுத்துக்கிறோம், இங்க காலையில நாங்க கிளம்பிடுறோம், அனுமதி வேணும்னு கேக்குறாங்க. தாராளமா படுத்துக்குங்க, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மீனவ பெண்கள் 3 பேரும் படுத்து தூங்குறாங்க, பிறண்டு பிறண்டு தூங்குறாங்க, தூக்கமே வரலைங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து மல்லிகைப்பூ விற்கிறவங்க, வீடு ஃபுல்லா மல்லிகைப்பூ மனம். பிறண்டு பிறண்டு படுக்கிறாங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, வாசனை, மல்லிகைப்பூ வாசனை அடிச்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு அந்த கருவாடு கருவாடு ஸ்மெல்லே பழகிட்டாங்க. இப்ப அவங்க அந்த வீட்டுக்காரம்மாட்ட கூப்பிட்டு, எங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, நீங்க வந்து அனுமதி கொடுக்கணும், நாங்க மீன் வித்த கூட வெளியில வச்சிருக்கிறோம், நாங்க 3 பேர் அந்த கூடைய எடுத்துக்கிறோம். சரி, அதுக்கு என்ன, எடுத்துக்கோங்க. 3 பேரும் அந்த கருவாடு விக்கிற கூடையை எடுத்து தலை மேல போத்திக்கிட்டு படுத்த உடனே தூங்கிடுறாங்க. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட மணிப்பூரகம் குழம்பிக்கிட்டே இருந்து அப்படியே டிப்ரெஷன்ல இருந்து நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு நான் இருக்கிறேன், ஆமா நான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பு. அதெல்லாம் கலட்டி தூக்கி எரிய தெரிய மாட்டேங்குது. செப்டிக் டேங்க் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு மிஷின், இப்போ நீங்க ஏறி நின்னா எடையை காமிக்குது இல்ல, அது மாதிரி ஒரு மிஷின். நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்க என்ன உள்ள பேசுறீங்களோ, நீங்க என்ன உள்ள நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அது சொல்லும், அந்த மிஷின் சொல்லும் அப்படின்னு வச்சுக்கலாமே. எத்தனை பேர் போய் தைரியமா நிற்போம் அந்த மிஷின் முன்னாடி? நம்ம கண்ட்ரோல்லையா ஓடிட்டு இருக்குது உள்ள? திடீர்னு என்னென்னத்தை யோசிக்கிறோம், என்னென்னத்தை பேசுறோம், பழக்கப்பட்டு வச்சிருக்கோம் அப்படி. நீங்க வேணா ஒரு செக் பண்ணுங்க. இப்பதான் போன் எல்லாரு கையிலும் இருக்குல்ல, நீங்க ஆன் பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு உண்மையா நேர்மையா செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பரிசோதனை, நான்லாம் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்தது ஒவ்வொரு என்ன சொல்றாங்களோ அதெல்லாமே நான் எனக்கு வந்து அனுபூதியா மாறுற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா நான் மாறணுங்கிற அந்த துடிப்பு உங்களுக்குள்ளார இருக்கணும்.
அது இருந்தா தான் மாற்றம் நடக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து செல்போனை ஆன் பண்ணி நேர்மையா கண்ணை மூடி உட்கார்ந்து உள்ள என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கேட்டுக்குங்க. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுங்க. இது ஒரு பயிற்சி. ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டு பாருங்க. காமெடியா இருக்கும், கேவலமாவும் இருக்கும், சம்பந்தமே இல்லாம இருக்கும், என்னென்னத்தையும் வளரி இருக்கும். நீங்க வர்றதை அப்படியே பேசணும். எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம நீங்க மட்டும்தான் பேச போறீங்க. நீங்க தான் ரெக்கார்ட் பண்றீங்க. நீங்க தான் கேட்க போறீங்க. இத ஒரு 10 முறை நீங்க பண்ணி பாருங்க. உங்க மணிப்பூரகம் காலி ஆயிடும். இது ஒரு அருமையான டெக்னிக்குங்க. சூப்பரான டெக்னிக். நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த ரெக்கார்டை போட்டு போட்டு அப்படியே நீங்க 10 முறை கேட்கும்போது முறை பேசுனதுக்கும் 10வது முறை நீங்க பேசுறதுக்கும் நீங்க மாற்றம் நடந்திருக்கும். குப்பை தொட்டிய சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்க நம்ம ஒண்ணும் குப்பை தொட்டி கிடையாது. எல்லாரோட குப்பையும் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் தெரியுமா? குப்பை தொட்டி இருக்கும், உள்ளுக்குள்ளார போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா குப்பை தொட்டி கமுத்தி வச்சிருப்போம். தலைகீழா இப்படி கமுத்தி வச்சிருப்போம். உள்ள போகாது. யாருன்னா போடுவாங்க, ஆனா உள்ள போகாதுங்க. அப்படி ஒரு கிளீன் பாத்திரம் ஆயிடுவீங்க. பியூரிட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்ப அந்த அலைவரிசை கனெக்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி 7 ஆண்டனா இருக்கு. ஒவ்வொரு சக்தி மையம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வயிற்று பகுதி மணிப்பூரகத்தோட ஆண்டனா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இதை எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மாறினதுக்கு அப்புறம் என்னோட என்னோட வாழ்க்கை, என்னுடைய ஜாதகம், என்னுடைய ப்ளூ பிரிண்ட் டோட்டலா மாறிடுச்சு. யாரு என்ன சொன்னாலும் இந்த அன்னப்பறவை மாதிரி அது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் எடுத்துக்குமா. எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு நல்லது இருக்கும் பாருங்க. அதை மட்டும் நீங்க உருவி எடுத்துக்குவீங்க. மத்ததையெல்லாம் அங்கங்க அங்கங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு பக்குவம் அடையணும். பயிற்சி பண்ணுனா பக்குவம் வரும். உங்களை நீங்க மாத்திக்க தயாராயிக்கணும். ஏன்னா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. உள் பேச்ச குறைச்சிருங்க. இந்த உள் பேச்ச நீங்க சதா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த உள் பேச்ச குறைக்க ஆரம்பிங்க. காலி பாத்திரமா வைங்க. ஏதோ பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்கல்ல, இறைவன் அப்படித்தான். நம்ம பாத்திரம் அறிந்துதான் நமக்கு கொடுப்பாரு. அவரோட பிச்சை இந்த உடல்ங்கிற பாத்திரம் அந்த பக்குவம் அடைஞ்சிருக்குதான்னு பாப்பாரு. அப்பதான் நமக்கு அந்த புத்தி கிடைக்கும், அந்த தெளிவு கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க காரியத்துல நீங்க போய்கிட்டே இருங்க. இவங்க அவங்க இவங்க அவங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா உண்மை அது இல்லதானே. நாம தப்பு தப்பா எடை போட்டுக்கிறோங்க, தப்பு தப்பா நினைச்சுக்கிறோம். நீங்க நீங்க ஒரு ஒரு தபால் இந்த உதாரணத்தையும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப நீங்க ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய உங்க நண்பருக்கு நீங்க ஒரு பரிசு பொருள் அனுப்புறீங்க. ஏதோ ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒரு செக் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கோங்க. அமெரிக்கால இருக்கிறவருக்கு நீங்க அங்க செக்குனா அங்க கலெக்ஷன் போட முடியாதா? சரி, ஏதோ ஒரு விலை விலை உயர்ந்த ஒரு பொருளை அனுப்புறீங்க, கொரியர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அதை என்ன பண்ணுவீங்க? பத்திரப்படுத்தி ஒரு கவர்ல வச்சு அதை ஒரு இன்னொரு கவர்ல வச்சு மடிச்சு ஒரு போஸ்ட் பாக்ஸ் போய் இங்க உள்ளூர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த உள்ளூர் போஸ்ட் ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு முத்திரை, அந்த கவர் மீது ஒரு முத்திரை குத்துவாங்க. சரியா? முத்திரை குத்திட்டு இப்ப நான் ஈரோட்டுல இருக்கேன். ஈரோடு போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது நான் கொண்டு போய் எனக்கு பக்கத்துல நியரஸ்ட் ரயில்வே காலனி அங்க போட்டாங்க. ரயில்வே காலனி போஸ்ட் ஆபீஸ்ல அந்த ஒரு போஸ்ட்மேன் ஒரு முத்திரை குத்துவார். அங்க இருந்து அந்த போஸ்ட் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும். ஈரோட்ல ஹெட் போஸ்ட் ஆபீஸ் போகும். அவங்க அதெல்லாம் செக் பண்ணி அந்த கவர் மீது இன்னொரு முத்திரை குத்துவாங்க. அங்கிருந்து சென்னைக்கு வரும். சென்னைக்கு
சென்னை போஸ்ட் ஆபீஸ்க்கு அங்க ஒரு முத்திரை குத்தப்படும். சென்னையில இருந்து எந்த நாட்டுக்கு நான் அனுப்புறேனோ அந்த நாட்டுக்கு மெயினா போய் கஸ்டம்ஸ் கிளியர் ஆகி அங்க ஒரு முத்திரை குத்தப்படும். இப்படி ஒரு ஒரு 5-6 இடங்களில் முத்திரை குத்தப்பட்டு அந்த கவரு உரியவரிடம் போய் சேரும். அவரு வாங்கி உள்ள பிரிச்சு உள்ள இருந்து எடுத்தாருன்னா அதை பெற்றுக்கொள்வார். கரெக்ட் தானே? அந்த அந்த உரியவருக்கு போய் சேர வேண்டும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த உரியவருக்கு போய் சேர வேண்டும் என்றால் இத்தனை முத்திரை குத்தப்படுகிறது. பச்சை கலர்ல 1, சிகப்பு கலர்ல 1, கருப்பு கலர்ல 1, மஞ்சள் கலர்ல 1, ஆளுக்கு குத்தி அதை உரியவரிடம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. சரியா? இப்போ இந்த ஜீவன் இந்த உடலை எடுத்து வந்திருக்கு. சில அனுபவங்களை பெறுவதற்காக இந்த உடலுக்குள்ளார அந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க மீது இந்த மேலே இருக்கிற கவர் மீது குத்தப்பட்ட மாதிரி ஆளுக்கு உங்க மேல ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் பச்சை கலர்ல குத்துறாரு, ஒருத்தர் காயப்படுத்துறாரு, ஒருத்தர் வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க, ஒருத்தவங்க விமர்சனங்களால கல் எடுத்து போடுறாங்க, ஆளுக்கு குத்துறாங்க தானே. அந்த கவருக்கு ஏதேனும் சேதாரம் இருக்கிறதா? அந்த கவருக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? கவரு உரியவரிடம் போய் சேர வேண்டும். கவரு உண்மை இல்லை, உள்ள இருக்கக்கூடிய பொருள் தான் உண்மை. அப்போ இந்த ஆன்மா இறைவனிடம் போய் சேர வேண்டும், உரியவரிடம் போய் சேர வேண்டும். இங்கே குத்தப்படுவதெல்லாம் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் உரியவரிடம் போய் சேருவதற்காக குத்தப்பட்டது. ஆனா ஒரு ஆளு குத்துனாவே உட்கார்ந்து கலங்குறீங்கன்னா நாம் எப்படி உரியவரிடம் போய் சேர முடியும்? அழுது அழுது இந்த உடலை நீங்கள் காயம் ஏற்படுத்தி விடுகிறீர்கள். அது நோய்வாய்ப்பட்டு விடுகிறது, பாதிப்படைகிறது. அடுத்த காரியத்தை உங்களால செய்ய முடியல, பலகீனம் ஆயிடுறீங்க. உங்களை யாரு அவங்க சொல்றதுக்கு? உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பை ஏற்படுத்திக்கிங்க. உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் உராய்ந்து 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 உங்களை பண்படுத்துவதற்காக வந்திருக்காங்க. அது பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, கணவன்னு வச்சுக்கோங்க, மனைவின்னு வச்சுக்கோங்க, அண்ணான்னு வச்சுக்கோங்க, தம்பின்னு வச்சுக்கோங்க, நாத்தனாருன்னு வச்சுக்கோங்க, கொழுந்தனாருன்னு வச்சுக்கோங்க, என்ன அம்மான்னு வச்சுக்கோங்க, அப்பா, என்ன உறவுகள் வேண்டுமானாலும் உங்களை சுற்றி இருக்கட்டும். எத்தனை உறவு இருக்குது நம்மளை சுத்தி? எத்தனை பேர்? ஒரு 10, 20, இல்ல 50, இல்ல 100. இறைவன் இந்த 100 பேரை உங்களிடம் அனுப்பி இருக்கிறார். எதற்கு? அந்த 100 பேர் தான் டாஸ்க். அந்த 100 பேர் தான் நீங்க மேல வர்றதுக்கான காரணம். நன்றி சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க, பாஸ் பண்ணுங்க. ஒரு நன்றிங்கிற பால் அனுப்புங்க, ஒரு வாழ்த்துங்கிற பால். ஏய், நீ சொன்னதுனாலதான் நான் விஸ்வரூபம் எடுக்க போறேன், எடுத்துட்டேன், அப்படி சொல்லி பாசிட்டிவா வாழ்த்துக்கள், நன்றி, பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க விஸ்வரூபம் எடுத்து உங்கள் சக்தி மையத்தை முழுமையா பயன்படுத்துங்க. சுருங்கிராதீங்க. நீங்க சுருங்கினீங்கன்னா அவங்க உங்க காலுக்கடியில வச்சு உங்களை தேய்ச்சிருவாங்க. நம்ம புழு மாதிரி நெண்டிக்கிட்டு மண்ணுக்குள்ள பிறண்டுகிட்டு இருக்கிறதுக்கான வாழ்க்கை வாழ வரவில்லை. நம்ம ராஜாளி மாதிரி, ஒரு கழுகு மாதிரி உயர உயர பறப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பறவைகள். நெண்டிக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாதுங்க, யாரோ காலுக்கு அடியில சிக்கிறதுக்கு. மலர வேண்டும். நீங்கள் ஒரு ஆளு மலர்ந்தா எவ்வளவு விஷயத்தை சாதிக்கலாம் தெரியுமா? அன்னை தெரசா மலர்ந்தாங்க, எத்தனை பேருக்கு வாழ்க்கை. அரவிந்தரும் அன்னையும் மலர்ந்தாங்க, எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு. விவேகானந்தர் மலர்ந்தார், எவ்வளவு பேருக்கு நல்லது நடந்திருக்கு. புத்தன் மலர்ந்தார். ஒருத்தர் மலர்ந்தா சொசைட்டிக்கே நல்லதுங்க, ஒரு சமுதாயத்திற்கே நல்லது.
அப்ப உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் மலருவதன் மூலமாக. அந்த மலர்ச்சி வெளியவா இருக்கு? உள்ளுக்குள்ளதானே இருக்கு. உங்களை நீங்கள் வருத்திக்கலாமா? நீங்க கத்தி எடுத்து ஒருத்தரை குத்துனாதான் கொலை குற்றம், அது தண்டனை. உங்களை நீங்கள் உங்களை நீங்க குத்திக்கிறதும் உங்களை நீங்க வருத்திக்கிறதும் கொலை குற்றம் தான். தற்கொலை பண்ணிக்கலாமா? எத்தனை தற்கொலை யோசிச்சு பாருங்க. வீறு கொண்டு எழ வேண்டும். அப்ப கவலைங்கிற விஷயம் உள்ளுக்குள்ள வராம அனுமதிக்கணும்னா எதை அனுமதிக்கணும்? பிரசன்ஸ், நிகழ்காலம். நிகழ்காலத்தில் வாழத் தெரிய வேண்டும். கடந்த காலம் கடந்து விட்டது, எதிர்காலம் வரும். ஆனா நிகழ்காலம் தான் நிதர்சனமானது, உண்மையானது, சத்தியமானது. அப்ப என்ன நினைக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன். எந்த சிங்கமாவது, புலியாவது, ஒரு கரடியாவது, நாயாவது, நரியாவது கவலைப்பட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு பறவை, ஒரு விலங்கு ஒண்ணு கூட நான் கவலைப்பட்டு பார்த்ததே இல்லைங்க. ஜாலி ஜாலியா இருக்கிறாங்கங்க. நமக்கு மட்டும் ஏங்க நாம அனுபவிக்கவே தெரியல தெரியுமா? எல்லாவற்றிலும் ஒரு அலட்சியம், ஒரு மேம்போக்கான வாழ்க்கை, ஒரு செக்குமாட்டு வாழ்க்கை. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க நம்மள. ஒரு மந்தத்தனமான வாழ்க்கை. மாத்தி அமைக்கலாம். நாம நினைச்சா நான் நினைச்சேன், மாத்தி அமைச்சேன். இது தெரியாத வரைக்கும் நானும் அப்படித்தான் இருந்தேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம், புரிஞ்சதுக்கு அப்புறம், அப்பா எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய மாற்றம். இப்பெல்லாம் யாரு என்ன சொன்னாலும் சரிங்க, வயிற்று பகுதி காலியா இருக்கு, மணிப்பூரகம் சுத்தமா இருக்கு. அது சுத்தமா இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மட்டும்தான் செய்யறேன். அசுத்தமே படுத்துறது இல்லை. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் உள்ள தோன்றும் போதே, எனக்கு ஏதாவது பயிற்சியில இருக்கும்போது அப்படி தோணுச்சுனாவே அப்படியே உடைச்சு போட்டுருவேன். இத பேசக்கூடாது, நம்ம இது மணிப்பூரகத்திலிருந்து வருது, இது பலிதம் ஆயிரும். நான் யாருக்காவது பேசினா அது எனக்கே கிடைச்சிரும், இல்ல யாராவது பேசினதை நான் தூக்கி வச்சாலும் என்னோட எதிர்காலம் மோசமா போயிரும். நான் சந்திக்கிற காலம் எல்லாமே நிகழ்காலம். நான் எதிர்காலம் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே நான் சந்திக்கும் போது அது நிகழ்காலம். அப்ப நான் நிகழ்காலத்துல ஒழுக்கமா நேர்மறையா நான் இருந்தா மட்டும்தான் என் எதிர்காலமும் நேர்மறையா நடக்கும் அப்படின்னு திரும்ப 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 மனம் மனம் பாடமாக, அது ரசவாதமாக, அது உள்ளுக்குள்ளார அது அதை உரு ஏத்துறது. இந்த உரு ஏற்றம், இந்த உரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் வெளிப்புற மாற்றம் அசால்ட்டா நடக்குது. நிஜமாங்க. நீங்க உள்ளுக்குள்ளார மாற்றத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வெளியில அவ்வளோ அப்படி மிராக்கிளா நடக்குது. நாம மாற மாற காட்சிகள் மாறுகிறது, நபர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலை மாறுது. நான் சூழ்நிலைய மாத்தணும்னு நான் முயற்சி செஞ்சேன்னா நடக்க மாட்டேங்குது. நான் மாறினா சூழ்நிலை மாறுது. இதெல்லாம் ஒரு டெக்னிக் தானே. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவரை மாற்ற வேண்டும், இவரை மாற்ற வேண்டும், இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் தான் போராடுறோம். நடக்க மாட்டேங்குது. நான் மாறினேன், என் சூழ்நிலை மாறிடுச்சு, என்னை சுத்தி இருக்கிறது மாறுது. இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன மாறணும்? யாராவது என்ன பேசுனா நான் என்ன ரியாக்ட் பண்றேன்? உங்க ரியாக்ட் இருக்குல்ல, அந்த ரியாக்ட கொஞ்சம் மாத்தி ரெஸ்பாண்டா மாத்துங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, உடம்பு தாங்காது, உடம்புக்கு ஆகாது. எடுத்ததுக்கெல்லாம் எதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? வேல்யூவே பண்ணாதீங்க. உங்களை வேல்யூ பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் ஆயிக்கோங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க பொறுப்பெடுங்க. நான் பொறுப்பெடுத்தேன்,
சில சில விஷயங்களுக்கெல்லாம் பொறுப்பெடுத்தேன். யார் ஒருவர் பொறுப்பெடுக்கிறார்களோ அவர்கள் விரிவடைவார்கள், எல்லாவற்றிலும் விரிவடைவார்கள். ஸ்பேஸ் வந்து அப்படி போயிட்டு இருக்கும், பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கும். காலம் விரிந்து விரிந்து கொடுக்கும் அவர்களுக்கு. பொறுப்பு இல்லாத தன்மை என்ன ஆகுன்னா அப்படியே சுருங்கி ஒரு மாட்டுக்கு முன்னாடி புல்ல வச்சிருவாங்க, கட்டிடுவாங்க. அது வந்து அந்த அந்த கடலை பருப்பை வந்து செக்கு மாட்டுக்குள்ள அந்த செக்குக்குள்ளார போட்டுருவாங்க. அது வச்சு மாட்டை கட்டிடுவாங்க. மாட்டு கொம்புல ஒரு குச்சியை கட்டிடுவாங்க, ஒரு புல்லு கட்டை வச்சிருவாங்க. அந்த மாட்டை வந்து சுத்த விட்டுருவாங்க. அந்த மாடு என்ன பண்ணுமா, அந்த புல்லுக்கட்டு வந்து கொஞ்சம் எட்டுன மாதிரி குச்சியில கட்டி வச்சிருவாங்க. அதை சாப்பிட்றதுக்காக, அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்றதுக்காக அந்த செக்க சுத்திக்கிட்டே வரும் அந்த மாடு. சுத்திக்கிட்டே வரும்போது அந்த கடலை போட்டது எண்ணெய், அது கடலை போட்டவருக்கு எண்ணெய் ஆயிரும், அவருக்கு எண்ணெய் கிடைச்சிரும். இதை சுத்திக்கிட்டே வந்துருதா, எதுக்கு சுத்தணும்னே அதுக்கு தெரியாதா, சுத்திக்கிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கலட்டி அந்த மாட்டுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் சுத்துன, எதுக்கு சுத்துன, அந்த மாட்டுக்கு தெரியுமா? தெரியாது. அது போல இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கை. ஏதோ 4 சீரியல் பாக்குறதுக்கு, 4 பேரோட விமர்சனம் பாக்குறதுக்கு, அதெல்லாம் புல்லுக்கட்டு. உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் புல்லுக்கட்டு. அந்த புல்லுக்கட்டுக்கே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் யாருக்கோ காரியம் நடந்துரும், உங்களுக்கு நடக்காது. அந்த புல்லுக்கட்டுக்காக நம்ம வரல. அந்த செக்கு மாட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம வரல. நம்ம வாழ்க்கை வந்து உயர்ந்த எண்ணம் இருக்கிறது, உயர்ந்த சிந்தனை. நீங்க வந்து எந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனை இருக்கிறதோ, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. உங்க உள்ளம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்து இருக்கும். அந்த உயர்ந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு உண்டான அனைத்து முயற்சியிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மாயா சக்தி இடம் கொடுக்காது. இப்ப இந்த காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இதை கேட்கணுமா? கேட்க விடாது, கேட்க விடாது. தூக்கம் வருது. இதுதான் ரெக்கார்டு இருக்குல்ல, யூடியூப்ல இருக்கு, எப்ப வேணா கேட்டுக்கலாம், எத்தனை முறை வேணா கேட்டுக்கலாம். 5 to 6 நான் ஏன் எந்திரிக்கணும்? நல்லா ஆழ்ந்து தூங்குற நேரம் சொர்க்கமா இருக்குமே. கேட்க விடாது, உடம்பு ஒத்துழைக்காது. அப்படியே மீறி தம் கட்டி அலாரம் எல்லாம் வச்சு 4 நாளைக்கு வருவீங்க, உட்கார்ந்து கேட்பீங்க. 5வது நாள் மனசு சொல்லும், 5 to 6 கேட்டா என்ன நல்லது நடக்க போகுது? நடக்கிறது நடந்துதான் தீரும். மதியானம் கேட்கலாம், சாயந்தரம் கேட்கலாம், நடந்துகிட்டே கேட்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே காதுல இயர்போனை போட்டுக்கிட்டு கேட்கலாம். நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம், காலையில தூங்குனாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் சமாதானம் சொல்லும் மனசு. அறிவு என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒட்டுறதுதான் ஒட்டும். நம்ம என்னதான் எந்திரிச்சு கேட்டாலும் நமக்குன்னு இருக்கிறதாப்பா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப எதுக்கு, பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம். இந்த அம்மா எப்படி இருந்தாலும் பேசிக்கிட்டு தானே இருக்க போகுது, அப்புறமேல் கேட்டுக்கலாமே, இப்ப என்ன? இப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்துக்குவோம் நாம். ஒரு வைராக்கியம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், பர்பஸ், வந்ததுக்கான பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சக்திகளோடு விளையாடணும். அந்த சக்திகளோடு நீங்கள் பயணப்பட வேண்டும். சக்தியின் மையத்திலிருந்து நீங்கள் வந்து டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் லைஃப் பாருங்க, உங்களுக்கு என்னென்ன அதிசயத்தை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த ஒரே ஒரு டெக்னிக், இந்த 5 to 6ங்கிறது அது உங்களுக்கான வளர்ச்சிக்கான நேரம். அது ஒரு டெக்னிக் புடிச்சுக்கோங்க, 5 to 6. அது ரொம்ப ரொம்ப அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது கிரியேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். நீங்க படைப்பீங்க, புது உலகத்தை படைப்பீர்கள். அந்த நேரம் அது முக்கியமான நேரம். அது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சொன்ன விஷயம் என்ன?
நல்ல நல்ல வார்த்தைகள் தான் என் வாயிலிருந்து வரணும். மோசமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். நான் பேசும் வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகளாக இருந்தால் நான் உள்ளேயே அதை உடைத்து போட்டு விடுவேன். நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் என் வாயிலிருந்து வார்த்தைகளாக அது வரும். அப்படி தோணும் போதே அவரா விழிப்பா உடைச்சிருவேன். சில பேர் நடக்காது, முடியாது, உடைஞ்சிரும், கீழே விழுந்துருவேன். அதுக்கு அதுக்கு நல்ல வார்த்தை என்ன? கீழே உளுந்துருவ சொல்லாதீங்க, பத்திரமா விளையாடு. மறந்துடாத, மறக்காம எடுத்துட்டு வா, மறக்காம எடுத்துட்டு வந்துரு, மறக்காம எடுத்துட்டு வந்துரு சொல்லாதீங்க. மறந்துரு மறந்துரு மறக்கலைன்றதே நீங்க அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஞாபகமா எடுத்துட்டு வந்துரு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லாதீங்க. நோய் இருக்கு, குறை இருக்கு. ஆரோக்கியமான வாழ்வே நிறைவான செல்வம் சொல்லுங்க. நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குது, மாத்தி யோசிங்க. அப்படி யோசிக்கும் பொழுதே அந்த வார்த்தை சொல்லலாமா வேண்டாமா? நான் வகுப்பு எடுக்கும்போது சில வார்த்தைகளை உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லுவேன். ஆனா நான் பேசும்போது, மற்றவர்களிடம் உரையாடும் பொழுதெல்லாம் நான் யோசிச்சு யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் பேசுவேன். அனைத்தும் மங்களம், அனைத்தும் மங்களம். உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, உங்களை தயார் செய்வதற்காக, உங்களை உரியவரிடம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து உங்களை உரியவரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் உங்களுக்கு முத்திரை குத்துகிறார்கள். முத்திரை குத்தப்பட்டது கவரில் தான். உள்ளே விலை மதிக்கவே முடியாத ஒரு சொத்து ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுதான் இறைவன் இருக்கிற இடம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை சேகரியுங்கள். கவலை என்ற ஒன்று இல்லை, உள் பேச்சு தான் கவலை. உள் பேச்சை காலி செஞ்சிருங்க, காலி பாத்திரமாக இருங்க. நல்லதுங்க. நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.